ஹாய் गाइस, இன்னைக்கு இந்த வீடியோல இந்த தீம் பார்க்ல பயங்கரமா என்ஜாய் பண்ண போறோம். இது எங்க இருக்கு அப்படி நான் சொல்றேன் வாங்க. இந்த ஃபேண்டசி பார்க் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிற பாலக்காட்டுல தான் இருக்கு. பாலக்காட்டுல இப்படி ஒரு ஃபேண்டசி பார்க் அப்படின்னு தானே கேக்குறீங்க. பாலக்காட்டுல எங்க தெரியுமா இருக்கு? பாலக்காட்டுல மலப்புழா டேம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ரொம்பவே பக்கத்திலேயே தான் இந்த ஃபேண்டசி பார்க் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தான் வரும். நம்ம டிராவல் பண்ணி வந்தாச்சு. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு பாப்போம். உள்ள போனோனே என்ட்ரன்ஸ்ல டைனோசர் சிலை ஒன்று வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. போட்டோ எடுப்போன்னு கிட்டக்க போனா அந்த டைனோசர் அசைய ஆரம்பிச்சிச்சு. அது கையை ஆட்டுது, காலை ஆட்டுது, ஏன் சவுண்ட் கூட கொடுக்குது. நிஜமான டைனோசர் மாதிரி. சின்ன குழந்தைங்களா இந்த டைனோசர் சிலையை பார்த்தா ஏதோ நிஜமா டைனோசர் தான் நிக்குதுன்னு நினைச்சுப்பாங்க. சரி ஓகே, உள்ள போயிட்டு என்ன ரைட்ல இருக்குன்னு பார்க்க போனேன். அங்க பெரிய சைஸ்ல ஒரு ராட்னம் சுத்திட்டு இருந்துச்சு. அட இது ஃபாரின் வீடியோல நான் பார்த்திருக்கேனே. சரி நம்மளும் போய் இதை ட்ரை பண்ணிரோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஏறி போயிட்டு ஒரு ஊஞ்சல்ல உட்காந்துட்டேன். அங்க இருக்கிற பிரதர் வந்து நல்லா டைட்டா பிடிச்சுக்கோங்க, சம ஸ்பீடா சுத்தும் அப்படின்னாப்ல. என்னங்க எப்படி சொல்றீங்க, சேஃப் தானே அப்படின்னா கம்ப்ளீட் சேஃப் தான் அப்படின்னாப்ல. சரி ஓகே, நம்ம ஊர் பீச்ல ரங்கராட்டனம் சுத்தி இருக்கோமே, இது என்ன பெரிய இதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்தா கிருகிருன்னு சுத்தி நம்ம உட்கார்ந்து இந்த சீட்டே அப்படியே ஏர்ல பறக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஸ்பீட்ல சுத்துது. இந்த மாதிரி ராட்டினத்தினால நான் இது வரைக்கும் சுத்துனதே கிடையாது. இதோட எக்ஸ்பீரியன்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. சிலருக்குலாம் இந்த அட்வென்ச்சர் ரைடு போறது ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டு வந்து இதுல உட்கார வச்சு சுத்த விட்டா அவங்கலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கிரிகிர்னு சுத்திட்டு அதுக்கப்புறம் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி ஓகே, இறங்கிட்டு நெக்ஸ்ட் வேற என்ன ரைடு இருக்கு பக்கத்துல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்ப பக்கத்துல ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் இருந்துச்சு. இது நிறைய இடத்துல இருக்கும். ஆனா இங்க என்ன முக்கியமான விஷயம்னா, மேல இருந்து கீழே உழுவுறப்ப சுத்திக்கிட்டே உழுவும். அதுதான் ஹைலைட். கீழே இருந்து மேல பாக்குறப்ப பயங்கர த்ரில்லிங்கா இருக்கே. இதுல நான் எப்படி ஏறி உட்கார்ந்து ரைடு போறேன்னு தெரியலையே. சரி ஓகே, ஒரு தைரியத்துல போய் உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் உட்கார்ந்துட்டேன். ஏன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா வீடியோ போட்டா தானே நீங்க பாப்பீங்க. உள்ள போய் உட்கார்ந்தோன்னா சீட் பெல்ட் எல்லாம் பக்காவா போட்டு விட்டுட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேல தூக்கிட்டு போறதே நம்மளுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இது மேல போயிட்டே இருக்கிறப்ப சுத்திக்கிட்டே வேற போதா ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்கு எனக்கு. அங்கேருந்து பாக்குறப்ப மொத்த லொகேஷனுமே நம்மளுக்கு தெரியுது. மேல போயிட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அங்கேருந்து வண்டியை கீழே விட்டாரு பாருங்க. எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு வந்துருச்சு. சரி அவ்வளவுதான், ரைடு முடிஞ்சிச்சு போல நினைச்சா திருப்பியும் கீழே இருந்து எடுத்துட்டு போயிட்டு டாப் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருந்தாங்க. சரி ஓகே, வியூவை தான் பாக்குறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பாக்குறதுக்குள்ள சல்லுன்னு மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து விழுந்துருச்சு. எப்பா இந்த ரைடு பயங்கர த்ரில்லிங்கா இருக்குப்பா. ஜாலியா ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கேங்கா இந்த ரைடுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி ரைட்லாம் பயப்படாம போவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி கொடுங்க. ஒரு வழியா வெற்றிகரமா இந்த ரைடை முடிச்சுட்டு அடுத்து என்ன ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அங்க டிராகன் கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை பார்த்தேன். என்னங்க இது, ரோலர் கோஸ்டர் தெரியும், இது டிராகன் கோஸ்டர்னா அதே மேட்டர் தான், டிராகன் ஷேப்ல இருக்கும் அப்படின்னாங்க. அப்படியா, சரி ஓகே அதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் மேல ஏறி உட்காந்து ட்ரை பண்ண போயிட்டேன். ரோலர் கோஸ்டர் நீங்க நிறைய பேர் போயிருந்திருப்பீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு. இது குறிப்பா அந்த டிராகன் ஷேப்ல இருக்கிறதுனால குழந்தைங்களாம் அப்படியே ஃபேமிலியா கூட்டு போனான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து என்னோட ஃபேவரட்டான இந்த டேஷிங் கார்ஸ் ஓட்டலான்னு போயிட்டேன். நார்மலா இந்த டேஷிங் கார்ஸை கண்ட்ரோல் பண்றது பயங்கர கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க இருந்த டேஷிங் கார்ஸ் எல்லாம் பக்காவா நம்ம ஸ்டீரிங் திருப்புனா அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா திரும்புது. பின்னாடி வேற பாருங்களேன், ரெண்டு வண்டி நம்மள ரொம்ப நேரமா துரத்திட்டு வருது. நம்மள இடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்றாங்க போல. இன்னைக்கு அவங்க கிட்ட மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்பீடா போனா பாருங்க. சைட்ல இருந்து நம்ம கேமராமேன் வந்து வண்டியில மோதிட்டா. சரி ஓகே, டேஷிங் கார் விளையாண்டது போதும், நிறுத்திட்டு நெக்ஸ்ட் என்ன ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு போட் நின்னுட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த போட்ல ஏறி உட்காந்தாச்சு. பார்க்கறதுக்கு சின்ன போட்டு மாதிரி தானே இருக்கு. அழகா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க அப்படியே சுத்திக்கிட்டு வரும். ஆனா இந்த போட்ல ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் இருக்கு. அது என்ன தெரியுமா, ஃபுல் இடத்தையும் சுத்தி முடிச்சுட்டு இந்த போட் ஆட்டோமேட்டிக்கா மேல ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வந்து நம்மள தண்ணியில தள்ளி விட்டுரும். பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். அடுத்து 16D தியேட்டர்னு ஒன்று இருந்துச்சு. இது என்ன மேட்டர்னா, உள்ள வந்து 3D படம் போடுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க படம் பார்க்குறப்ப நம்ம மேல தண்ணி தெளிக்கும். அந்த படத்துல வர அட்மாஸ்பியருக்கு ஏத்த மாதிரி காத்தடிக்கும். நம்ம உட்கார்ந்து அந்த சீட்டு கூட வைப்ரேட் ஆகும், ஷேக் ஆகும், முன்னாடி போயிட்டு வரும். பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. இதுவும் பாத்தீங்களா, தியேட்டர் உள்ள பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்க இந்த மாதிரி தியேட்டருக்குலாம் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி போனது இல்லைன்னா கோயம்புத்தூர் பக்கத்துல தான் இருக்கு.
பார்க்குக்கு வந்துருங்க இங்க. அடுத்து இந்த மிரர் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. உள்ள போயிட்டு வழி தெரியாம மாட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஹாண்டட் ஹவுஸ்னு ஒன்று இருந்துச்சு. அதாவது ஹாரர் ஹவுஸ். உள்ள நிறைய பேய்லாம் வந்து நம்மள பயம்படுத்தும். நானே 2-3 வாட்டி பயங்கரமா பயந்துறேன். சரி ஓகே ட்ரை ரைடு பண்ணதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் வாட்டர் ரைடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க இருந்த வேவ் பூலுக்கு போயிட்டேன். வேவ் பூல் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதாவது நார்மல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல நம்ம பீச்சில் வர்ற மாதிரி அலை அடிக்கும். அதுவும் இங்க என்ன ஸ்பெஷல்னா அலைக்கு ஏத்த மாதிரி அலை சவுண்ட்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ஏதோ நம்மளே கடல்ல குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த வேவ் பூல்ல ஒரு குளியலை போட்டோம்னா தான்ப்பா உடம்புலாம் சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கு. இந்த ஃபேண்டசி பார்க்ல எந்த சைடு திரும்பினாலுமே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. இத பாருங்களேன், இந்த ஸ்லைடு இது கூட பயங்கர த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. 2 பேர் உட்கார்ந்து வரலாமா, மேலே இருந்து சறுக்கிக்கிட்டு இதுல வர்றப்ப அந்த மாதிரி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்து இந்த ஃபாரின்ல எல்லாம் இருக்கும்ல, ஒரு கேஜுக்குள்ள நம்மள வச்சு மூடிடுவாங்க. ஒரு பட்டன் அமுக்கணும்னா அதுல இருந்து நம்ம கீழே விழுவோம்ல, அது கூட இவங்க வச்சிருக்காங்கப்பா. நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் ட்ரை பண்றேன். வேற எங்கேயுமே நான் பார்த்தது கூட கிடையாது. மேலே இருந்து கீழே போனவன் தான் ஒரு 5 செகண்ட்ல அந்த வழியா வெளில வந்துட்டேன். இந்த ஆக்டிவிட்டியை பாருங்களேன், இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லைடு பண்ணோம், அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே வந்தோம்ல, இது வந்து சீசா மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். நீங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிக்கெல்லாம் பயப்படாம போவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு கொஞ்சம் பயம் தான். சம்மர் ஹீட் கொளுத்துது, குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டாச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதுவும் கோயம்புத்தூர் பக்கத்துல வேற இருக்கீங்களா? உங்களுக்கான பிளேஸ் தான் இந்த ஃபேண்டசி பார்க். கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கம் தான். காலைல போயிட்டு ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு நைட் வீட்டுக்கு வந்துடலாம். குடும்பத்தோட நேரா இங்க வந்துருங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.